இந்த வீடியோவில் ஃப்ரண்ட் க்ளோஸில் இருக்கிற ப்ளவுஸ்க்கு பட்டியை எப்படி வெட்டி ஜாயின் பண்ணிட்டு பார்த்து நம்ம கற்றுக்கலாம். அதுக்கு 2 லைனிங் பீஸ் எடுத்துக்கிறோம். நல்ல பீஸ் மேலே வச்சு தைச்சி எடுத்துக்கலாம். அதை திருப்பி போட்டு மேலே படிமான தையல் போட்டுக்கலாம். இதை பட்டியோட சென்டரையும் ப்ளவுஸோட சென்டரையும் நம்ம மார்க் பண்ணி தைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் பட்டி நகராமல் இருக்கும். இது மாதிரி நிறைய டிப்ஸை நம்ம சேனலை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தைச்சதுக்கப்புறம் பட்டியை உள்பக்கமாக திருப்பி விட்டு 1/4 இன்ச்சு மடித்து தைச்சிட்டு வரலாம். இது மாதிரி தைக்கிறனால பிசுறு வெளியே தெரியாது. ஓவர்லாக் போடணுங்கிற அவசியம் இல்லை. பாருங்கள், தைச்சி எடுத்துட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஃப்ரண்ட் க்ளோஸில் இருக்கிற ப்ளவுஸ்க்கு பட்டியை எப்படி வெட்டி ஜாயின் பண்ணிட்டு பார்த்து நம்ம கற்றுக்கலாம். அதுக்கு 2 லைனிங் பீஸ் எடுத்துக்கிறோம். நல்ல பீஸ் மேலே வச்சு தைச்சி எடுத்துக்கலாம். அதை திருப்பி போட்டு மேலே படிமான தையல் போட்டுக்கலாம். இதை பட்டியோட சென்டரையும் ப்ளவுஸோட சென்டரையும் நம்ம மார்க் பண்ணி தைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் பட்டி நகராமல் இருக்கும். இது மாதிரி நிறைய டிப்ஸை நம்ம சேனலை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தைச்சதுக்கப்புறம் பட்டியை உள்பக்கமாக திருப்பி விட்டு 1/4 இன்ச்சு மடித்து தைச்சிட்டு வரலாம். இது மாதிரி தைக்கிறனால பிசுறு வெளியே தெரியாது. ஓவர்லாக் போடணுங்கிற அவசியம் இல்லை. பாருங்கள், தைச்சி எடுத்துட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.